Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே நான் இதோட இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. அதே சமயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போயிருக்கு. அடுத்து இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நான் ஏற்கனவே 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணுறது இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு மட்டன் கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டி வரும்போது தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் சிம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மட்டன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு சூடான சாதத்தோடு நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிம்பிளான முறையில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.